இதே இது பழைய சிவசங்கர நத்தத்துல தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஆத்தாட குடிச்ச பாலை நேத்து கக்க வச்சிருப்பேன் அவனை. அவன் எல்லாம் ஒரு ஆளு பொறி உருளை கூட விற்க லாய்க்கலாத நாய் சண்டியர் மாதிரி வந்து மைக்க போடுங்கிறான். நீங்கள் எங்களோட சேர்ந்து போராட மட்டும்தானே முடியும். உண்மையை சொல்ல அந்த கட்சியில நீங்க அடிமை இருக்கீங்க, மற்ற மக்களுக்காக போராடி இருக்கீங்க. கையில் விழுந்ததோடு பேசுறீங்க, உங்களை முதல்ல பேசுங்க. என்ன பண்றீங்க என்ன பேசுறீங்க? முன்னிலையில் நடத்த ஆர்ப்பாட்டமும் இது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை என்ன வருது உங்களுக்கு? முதலாளி எச்சி சோறு வாங்கி திங்கிறான் வேண்டாம் போய் எச்சி சோறு திமுக தானே வாங்கி திங்கிறேன். ஒட்டு தின்ன ஓசி சோறு எச்சி சோறு அந்த தின்ன அந்த நாய் வாழ விசுவாசத்துக்கு திமுகவுக்கு விசுவாசத்துக்கு வாழாட்டுது. செத்து போயிட்டாங்க, அப்பன் செத்து போயிட்டாங்க, உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். கொலை செஞ்சாலும் கூட அழுகிறது எப்படி? அதே மாதிரி இங்க இருக்க அனைத்து கொடுமைகளுக்குமே காரணமே ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சிகளுமே. அந்த ஆண்ட கட்சிகளோட ஆளுங்கட்சிகளுடைய ஆண்டு முழுக்க கூட்டணியில இருக்கிறீங்க. கூட்டணியில இருந்த நீங்க திரும்ப வந்து நான் உங்களுக்காக போராட்டம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? திமுக பங்குலையா, அதிமுகவின் பங்குலையா, காங்கிரஸ் பிஜேபி பங்குலையா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பங்குலையா? நான் கேட்கிறேன், என்ன தப்பு? எங்க அப்பா செத்து போயிட்டான்னு அழுதுகிட்டு இருக்கீங்க, கூட கொலை செஞ்சவன உட்கார்ந்து அழுகிறேன். 65 வருஷமா இந்த கட்சிகள் ஏன் அவங்களுக்கான விடிவை ஏற்படுத்தல? இங்க இருங்க வெசப்பயிலுக கேடுகட்ட வெசப்பயிலுக இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா போராட்டத்திலையும் பாருங்க, இந்த வெசத்தனமான வெசமியில பூராத்தி உள்ள இறக்கி இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுற மாதிரியே பேசி, மத்திய அரசுக்கு எதிராக பேசுற மாதிரியே பேசி அந்த போராட்டத்தை தனதுள்ள வச்சுக்கிட்டு ஆளு வர்க்கத்துக்கு ஏவல் நாய்களா இருக்கக்கூடிய நபர்கள். உண்மையை சொல்லவா, இந்த நாடு நாசமா போறது காரணமே போராடுன்ற பேர்ல போலி போராளிகள் இருந்து ஏமாத்துறாங்க. அவன் இதை தோல் உரிச்சு காட்டணும். நாம் போராடு மேல ஊரா கூட்டணியில உட்கார்ந்து சீட்டு பேரம் பணம் பேர பேசிக்கிறது, கீழே உட்கார்ந்து மக்களோட போராடி ஏமாத்துறது. உண்மையான போராட்டம் இது கிடையாது. இது மக்களை ஏமாற்றும் போராட்டம். வணக்கம் அண்ணா. வணக்கம்ண்ணா. நான் சாமானியன் சேனல் இருந்து கோகுல். வணக்கம். நத்தம் சிவசங்கரன் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான அரசியலுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக பண்ணுவீங்கன்னு தெரியும். நத்தத்திலேயே நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அம்பாசமுத்திர தொகுதியில் நிற்கிறீங்க. பார்த்தீங்கன்னா நேற்று செய்தி ஊடகங்களில் ஃபுல்லாகவே அங்கே நீங்கள் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான அந்த வாக்கு பறிக்கப்பட்டது குறித்தான போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கும் விசிக மாவட்ட செயலருக்கும் ஒரு தகராறானதை ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சு. அதில் பார்க்கும்போது எங்களுக்கு சரியான செய்தியினோட பின்னணி புரியலன்னா நீங்கள் சொல்லுங்க, என்ன நடந்துச்சு நேற்று? கோகுல், உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி இருக்கு. இங்கே சீமானன் என்னைய வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் என்னன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்து நெடுங்காலமா தீர்க்கப்படாமல் இருக்கு. அதுக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து என்ன வகையான தீர்வை ஏற்படுத்த முடியும், அப்படி ஏற்படுத்தக்கூடிய தீர்வுகளுக்கு சாத்தியக்கூறுகள் எதாவது இருக்கு, எதை நம்ம சட்டமன்ற தொகுதியில வென்று போனால் தீர்க்க முடியும் அப்படிங்கறது ஒரு புள்ளி விவரங்கள் எடுத்து மக்கள்கிட்ட போய் நேரடியாக அதை சந்திச்சு பேசி அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதோட சேர்த்து தேர்தலில் நாம இதை வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கான திட்டமிடல் போயிட்டு இருந்துச்சு. இதவே நம்ம நேரடியாக எல்லா பக்கமே செஞ்சுக்கிட்டு தான். அப்படி இருக்கும்போது இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இப்ப இந்த ஆண்டு, அதாவது 2024 அவங்க வாக்களிச்சிருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. ஆனா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 665 பேருக்கு 635 பேருக்கு பக்கமா வாக்குரிமையே இல்லாம பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையமும் மாவட்ட நிர்வாகமும். அப்ப என்ன பண்றாங்க, அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஐயா நாங்க பல 100 ஆண்டுகளாக இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்களுடைய கண்ணீரே ஒரு 100 ஆண்டு சரித்திரம், அந்த 100 ஆண்டு கண்ணீரையும் வேதனையும் தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, எந்த அரசும் வரல, நாங்க இந்த இருவரும் திராவிட கட்சிகளுக்கு தான் வாக்களிக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா திடீர்னு மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுடைய வாக்குகள் இல்லாம பண்ணிட்டாங்க, எஸ்ஏன்ற பேர்ல எங்களுடைய வாக்குகள் இல்லாம பண்ணிட்டாங்க. உண்மை என்னன்னா, நாங்க அங்கேயே வாழக்கூடிய மக்கள், எங்களுடைய வாக்குகளை ஏன் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போராட்டங்கள் பண்ணோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, திரும்ப வந்து ஃபார்ம் 6A அப்படிங்கிறத நீங்க எனக்கு பூர்த்தி செஞ்சு கொடுங்க, அதாவது படிவம் 6A பூர்த்தி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு உடனே வாக்குரிமை தரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியல அவங்களுடைய பெயர்கள் இல்லை. அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வாக்காளர் பட்டியல பேர் இல்லாட்டி நாங்க வந்து இறந்து போனதுக்கு சமமானது, ஆகவே எங்களுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற மாதிரி எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதுதான் முறையா இருக்கும், முன்னெடுக்கலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒரு வேண்டுகோளா என்ன இருந்துச்சுன்னா, நாங்க அடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணலாம்னு இருந்தோம். எங்களுடைய வேண்டுகோளா என்ன வச்சோம்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட அப்பவே ஒண்ணு அந்த மக்களுக்கு வாக்குரிமை கொடுங்க, இல்ல இறப்பு சான்றிதழ் கொடுங்க. இது ரெண்டுல ஒண்ணுதானே கோகுல் இருக்கணும். ஒண்ணு அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாக்குரிமை கொடுக்கணும். அவர்களுக்கு அடிப்படை உரிமைங்கிறது அத்தியாவசியம் கொடுத்து. ஆமா. இந்திய அமைப்பு சட்டம் கொடுத்திருக்க மிகப்பெரிய உரிமை என்னன்னா வாக்கு உரிமை. தலைவரை, தன்னை ஆளக்கூடிய நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. இதுதான் இந்திய ஜனநாயக நாட்டுல இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு குடிமகனும் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அப்ப அதுவே இல்லைன்னு சொல்லும் போது அது இறந்ததுக்கு சமம். அப்ப எங்களுக்கு இறப்பு சான்றிதழாச்சும் கொடுங்க அப்படின்னு தான் நாங்க அந்த மக்களுக்காக போய் கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த காலகட்டங்களில் அந்த மக்களினுடைய ஒரு பிரிவினர், அதாவது பட்டியல் மற்றும் பழங்குடியின பிரிவு, SC ST இதுன்னு சொல்லி பிரிவுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த தொழிலாளர் சமூகத்துல இருந்து என்ன பண்ணாங்க, நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம், அதுல சர்வ கட்சிகள் அனைத்து கட்சிகளும் வர்றாங்க, நீங்களும் கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க.
ஆமா 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 துண்டறிக்கையிலே பேர் போட்டிருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு அந்த துண்டறிக்கை அனுப்புறேன், இந்த காணொலியோடைய இணைச்சு போடுங்க. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்க மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்காங்க. நம்ம கட்சி சார்பா மட்டும் ஆர்ப்பாட்டம் எடுப்போம், உங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிற மாட்டோம்னு சொல்றது அது முறையா இருக்காது, நியாயமா இருக்காது. இதுல நம்மளுக்கு நிக்கிறதுனா எல்லா கட்சியினுடைய ஆமா 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 அனைத்து கட்சின்னு போடுறதுல எனக்கு என்ன கோகுல், அனைத்து கட்சின்னு போட்டிருக்காங்க. அதுல விசிகா இருக்கு, அதுல நாம் தமிழர் இருக்கு, அதுலயே காங்கிரஸ் இருக்கு, அதுலயே அதிமுக இருக்கு, அதுலயே கம்யூனிஸ்ட் இருக்கு. அப்ப இது முரண்பாடானதா இருக்கா இல்லையா கோகுல்? இருந்தாலும் அந்த தோழர்கள்ட்ட சரி கூப்பிட்டுட்டாங்க, நாம அதை முரண்பாடு இருந்தாலும் கூட அழைப்பை ஏற்று போறதும் அவங்களோட சேர்ந்து நாம ஒரு ஒருமித்த கருத்துல குரல் கொடுக்கறது தான் சரியா இருக்குன்னு போயிருந்தோம். போயிட்டு நாம என்ன ஒண்ணு நம்மளுடைய கருத்துக்களை பேச ஆரம்பிச்சோம். அவங்க எல்லாருமே பேசியிருந்தாங்க. என்ன சொல்லணும்னாக்கா அது வந்து கூட்டமே நிறைவடைய போற நேரம். அந்த காலகட்டத்தில் திரும்ப நம்மளுக்கு பேசுற வாய்ப்பு கொடுத்தா நம்ம போய் பேச போனோம். நானும் ஒரு கருத்தை சொன்னேன், எங்க அப்பா செத்து போயிட்டாரு, நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். கூட கொலை செஞ்சவன எங்க அப்பனை யார் கொலை செஞ்சானோ அவனும் உட்காந்து அழுதா எப்படி வேடிக்கையோ அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் நான் முதல்ல சொல்லிட்டேன் கோகுல், நான் அதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேரே பயன்படுத்தி இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எடுத்த உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நடவடிக்கைகள், அண்ணன் திருமாவளவன் நடவடிக்கைகள் எப்போ வந்து 2009 ஈழம் அழிஞ்ச பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் அவர் இருந்தாரோ, அதற்கு பிறகு கூட இங்க போய் ராஜபக்சே எப்போ போய் பார்த்துட்டு வந்தாரோ, அதற்கு பிறகு அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதையும் துளி கூட இல்லாம போச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு காலத்துல திருமாவளவனை முழுக்க நம்பினோம், புரியுதுங்களா? தமிழகத்தின் பிரபாகரன் அப்படின்லாம் சூரிய விளம்பரத்துல எழுதுவாங்க. அந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவனா நாங்க வந்து உயிரை நேசிச்ச நபர்கள். ஜாதி மதம் இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அண்ணன் வந்து ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு தலைவரா வரணும் அப்படின்ற அளவுக்கு, அதாவது தமிழ்நாட்டுல தமிழ் இனத்தினுடைய தலைவரா வரணுன்ற அளவுக்கு நேசித்த நபர்கள் நாங்க. ஆனால் வந்து அவர் வந்து முழுக்க ஜாதி மதம் இதுகளையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதோட சேர்த்து இங்க இருக்கக்கூடிய பறையர்குடி மக்களை பூரா ஏமாத்தி காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது, திமுகவோட கூட்டணி வைக்கிறது, அதிமுக கூட்டணி வைக்கிறது, மக்கள் நல கூட்டணி போறது. ஆக மொத்தம் அவருடைய ஒரே நோக்கம் பணம் அதிகாரம், பணம் பதவி இதுகளுக்கு மட்டும்தான் அவர் அடிபணிஞ்சாரே தவிர ஒருபோதும் தன்னை நம்பி நின்ற பறையர்குடி மக்களுக்காகவோ அல்லது சிறுபான்மை மக்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்காகவோ அல்லது தமிழ் தேசியத்தை நேசித்து தேசிய தலைவர் பிரபாகரனுடைய படத்தை அண்ணன் திருமாவளவன் வந்து தூக்கி சுமந்ததால் அவரை நம்பி போன தமிழ் தேசியவாதிகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பறையர்குடி மக்கள், இன்னும் சில தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், இப்படி எல்லா பேருமே அவரை நம்பி ஏமாந்ததா மிச்சன்றது எனக்கு என்ன சொல்றது தீராத ஒரு மனவழியை கொடுத்திருக்கு, ஒரு ஆதங்கம், மனவழி. இதுல அண்ணன் சீமா வந்து எப்பவுமே சொல்லிடுவாரு, பாமகவை திட்டக்கூடாது, விசிகாவை திட்டக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா இவர் சொன்னதுனால நாம அவங்க திட்டதும் இல்ல, அவங்களை புகழ்றதும் இல்ல, கடந்து போயிடுறது. நீங்க இந்த கூட்டத்தில் கூட நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நான் விசிகான்ற பேரே நான் பயன்படுத்தி இருக்க மாட்டேன். ஆனாலும் அவர் பெரிய சண்டியர் மயிர் மாதிரி வந்து மைக்க பிடுங்கினாரு. நான் இப்பயும் கூட உங்களோட கோவத்துல பேசிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பொறுமையா அந்த அம்பாசமுத்திரத்துல நத்தத்தை மாதிரி இருந்துடக்கூடாது, நம்ம நத்தத்துல நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தோம், இதனால தனிநபர் பகை வந்து சேர்ந்துச்சு, இதனால நாமல் தனியா தாக்கப்பட்டதோடு நம்ம குடும்பமும் நிறைய கஷ்டப்பட்டுருச்சு, இனிமேலாச்சும் பொறுமையா இருப்போம். ஒரு பக்கம் அண்ணன் சீமான் வந்து விசிகாவை திட்டக்கூடாதுங்கிற நம்ம திட்டறது இல்ல, இது போதுக்கு நாம வந்து கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு நாம வந்து உரிமை குரல் கொடுக்கறதுனால தனிநபரா நம்ம பாதிக்கப்படுறோம். நம்ம பாதிக்கப்படும் போது யாரு நம்மளுக்கு ஒரு பக்கபலமா வர்றதில்ல, நம்ம சிறைக்கு போகும்போது யாரு உறுதுணையா வர்றதுன்ற மனவேதனையிலே நாம வந்து கொஞ்சம் கோவத்தை எல்லாம் குறைச்சு போயிடுறது. ஆனா இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து மைக்க கொடுக்குறாரு. நீங்க அந்த காணொலியை பாருங்க, நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா இருக்கு, ரொம்ப நிதானமா தான் நீங்க வந்து கொஞ்சம் பொறுங்க. உங்களுக்கு தெரியும் கோகுல், உங்களுக்கு தெரியும், இதே பழைய சிவசங்கர நத்தத்துல தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஆத்தாட குடிச்ச பாலை நேத்து கக்க வச்சிருப்பேன். அவனை அவெல்லாம் ஒரு ஆளு பொறியூர்ல கூட விக்க லாய்க்கலாத நாய் சண்டியர் மாதிரி வந்து மைக்க போடுகிறான். நீங்கள் எங்களோட சேர்ந்து போராட மட்டும் தானே முடியும். உண்மையை சொல்ல அந்த கட்சியில நீங்க அடிமை இருக்கீங்க, மற்ற மக்களுக்காக போராடுகிறீங்க. கையில் விழுந்ததோடு பிரச்சனை பேசாதீங்க, உங்களை முதல்ல பிரச்சனை பேசுங்க. ஹலோ என்ன பண்றீங்க நீங்க, என்ன பிரச்சனை பேசுறீங்க? அப்பயும் பொறுமையா சரி நம்ம வந்திருக்க ஊர் வெளியூர், அவங்க வந்து ஒரு கட்சியினுடைய பிரமுகர், அவங்க முன்னிலையில் நடத்த ஆர்ப்பாட்டமும் இது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை என்ன வருது உங்களுக்கு? முதலாளி எச்சிசோறு வாங்கி திங்கிறான் வேண்டாம் போய் எச்சிசோறு திமுக தானே வாங்கி திங்கிறேன், ஒட்டு தின்னா ஓசி சோறு எச்சி சோறு அந்த தின்ன அந்த நாய் வாழ விசுவாசத்துக்கு திமுகவுக்கு விசுவாசத்துக்கு வாழாட்டுது. நான் என்ன சொல்றேன், ஒண்ணு விசிகாவை பத்தி நான் பேசியிருக்கேன், இல்ல விசிகாவுடைய தலைமையை பத்தி பேசியிருக்கேன். நான் பேசிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி, நான் பேசிக்கிறது காங்கிரஸ் கட்சி. எனக்கு என்னன்னா கோவம் தம்பி கோகுலு, நாங்க போயிருக்கோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன செய்தது தெரியுமா அப்படின்னு இவங்க சட்டம் ஜவுடாலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா அவங்க பேசட்டும், அந்த தோழர் நல்ல மனுஷன். இங்க பேசக்கூடிய இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல முன்னெடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் நல்லவர்கள், மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் உங்களுடைய தலைமை திமுகவோட கூட்டணியில இருக்கா இல்லையா? எத்தனை ஆண்டுகளாக கூட்டணியில இருக்கு? நீங்க எல்லா வகையான தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்கம் வச்சிருக்கீங்களே, நீங்க கூட்டணியில தானே திமுகவோட இருக்கீங்க. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த தீர்வை ஏற்படுத்துங்க, அப்படின்னா நாங்க அதுல இருப்போம்.
உங்க கூட்டணியில இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த கூட்டணியில இருந்து வெளியேறோம். சொல்ல முடியுமா முடியாதா? நீங்க வாங்குற சீட்டை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோ, காங்கிரஸ் கட்சியோ, விசிக கட்சியோ, திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய சீட்டு பேரத்தையும் பண பேரத்தையும் குறைச்சிக்கிட்டு இந்த மக்களுக்கு விடிவை ஏற்படுத்தியா என்னுடைய முதன்மையான கோரிக்கை எதுன்னு வச்சிருந்தா இந்நேரம் குறைந்தபட்சமா உங்களுக்கு ஒரு வாக்காச்சும் கிடைச்சிருக்குமா இல்லையா? கண்டிப்பா சொல்லுங்க கூகுள். கண்டிப்பா. அப்ப நான் என்ன சொல்றேன், டேய் செத்து போயிட்டாங்க, அப்பன் செத்து போயிட்டான்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். கொலை செஞ்சாலும் கூட அழுகிறது எப்படி? அதே மாதிரி இங்க இருக்க அனைத்து கொடுமைகளுக்குமே காரணமே ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும். அந்த ஆண்ட கட்சிகளோட ஆளுங்கட்சிகளுடைய ஆண்டு முழுக்க கூட்டணியில இருக்கிறீங்க. கூட்டணியில இருந்த நீங்க திரும்ப வந்து நான் உங்களுக்காக போராட்டம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதுல திமுகவினுடைய பங்கு இல்லையா, அதிமுகவின் பங்கு இல்லையா, காங்கிரஸ் பிஜேபியுடைய பங்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பங்கு இல்லையா? நான் கேட்கிறேன், என்ன தப்பு? எங்க அப்பா செத்து போயிட்டான்னு அழுதுகிட்டு இருக்கீங்க, கூட கொலை செஞ்சவன உட்காந்து அழுகிறான். 65 வருஷமா இந்த கட்சிகள் ஏன் அவங்களுக்கான விடிவை ஏற்படுத்தல? அவர்களுடைய அஜெண்டா படி நீங்க மத்திய அரசை மட்டும் திட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்தளவு விசிகாவும் காங்கிரஸும் திமுகவும் அங்க இருக்கக்கூடிய இன்னும் பிற கட்சிகளுக்கு, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்களுக்கு என்னன்னா நாம வந்தோமா பிஜேபி ஒழிக, RSS ஒழிக, இவங்களை மட்டும் பேசிட்டா போதும். நான் தான் திரும்ப சொல்றேன், பிஜேபி ஒழியனா RSS ஒழியணும். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியாச்சும் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை இது ஒழியணும். இதுதான் எங்களுடைய கொள்கை. நீங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய ஒரு பப்பட்டா இருக்குன்னு பேசுனீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. இந்த மாதிரி நீங்க பேசுறதுனால பிரச்சனை. நான் கேக்குறேன் கோகுல், மாவட்ட ஆட்சியர் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்காரு? இந்த மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர் யாரு? இந்த மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர் யாரு? கண்டிப்பா தமிழ்நாடு அரசு கீழ தான் அவங்க வருவாங்க. இந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாவட்ட ஆட்சியர், கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாரோட கட்டுப்பாட்டுல இன்னைக்கு இருக்காரு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தான் இருக்காரு. சொல்ல போனா அந்த எஸ்ஐஆருக்கு பணிகள் பார்த்தது எல்லாமே நம்ம மாநிலத்தில் உள்ள பணியாளர்கள் தான். இவங்களோட பணியாளர்கள் பார்த்தது. நான் இன்னும் சொல்லவா, அந்த மாஞ்சோள தோட்ட தொழிலாளர்களுக்காக நம்ம போராடுறோம், குரல் கொடுக்குறோம். உண்மையை சொல்லணும், அந்த தோட்ட தொழிலாளர்கள் பூரா ஓட்டு போடுற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், பல்லர்குடியை சேர்ந்த ஜாதி கட்சிகளுக்கும், பறையர்குடியை சேர்ந்த சாதி கட்சிகளுக்கும், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க வெகு குறைவாக தான் ஓட்டு போடுறாங்க. ஒரு சில போராளிகள் போராட்ட குணத்தோட நம்மளுக்கு ஓட்டு போடுறாங்க. நாங்க வாக்குக்காக போய் நிக்கிறோம், அந்த மக்களுடைய வாழ்க்கைக்காக போய் நிக்கிறோம் கோகுல். அதை வச்சு அந்த மாஞ்சோலை மக்களை வச்சு ஜாதி அரசியல் பண்றான். அந்த மாஞ்சோலை வச்சு மக்களை வச்சு தொழிலாளர் வர்க்கன்ற பேர்ல அதை வச்சு அரசியல் செய்யறான் கம்யூனிஸ்ட் கட்சி. இது பச்சையா தெரியுது எனக்கு. அந்த மக்கள் ஏமாந்து போய் அவனோட நிக்கிறான் கோகுல். அவனுக்கு தெரியல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நினைச்சா இந்த போராட்டம் ஒரே நாள்ல முடியும். திமுக பேசி இந்த காங்கிரஸ் கட்சி நினைச்சா அந்த போராட்டம் ஒரே நாள்ல முடியும், உடனே வாக்குரிமை கிடைக்கும். திமுக பேசி இந்த இங்க இருக்கக்கூடிய விசிக கட்சி நினைச்சா ஒரே நாள்ல இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய அனைத்து வகையான பிரச்சனையும் தீரும். கண்டிப்பா. சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர்றேன். இந்த மக்கள் 100 ஆண்டு காலம் அந்த அட்டைப்பூச்சிலையும் அந்த குளிர்லையும் அந்த இதுலையும் கிடந்து அந்த தோட்டங்களை உருவாக்கி பெரிய பெரிய எஸ்டேட்டா உருவாக்கி தேயிலை, காப்பி, இது கிராம்பு, ஏலக்காய் இப்படின்னு உருவாக்குன அந்த மக்கள். நான் என்ன சொல்ல வரேன், இந்த மக்களுக்கு அங்கே ஒதுக்கு ஐயா. ஒவ்வொரு நபரும் நீ உழைச்சு உருவாக்குனது, ஒவ்வொரு நபரும் 2 ஏக்கர் வச்சுக்க. நீ இலவசமா இங்க 2 ஏக்கர் கொடுக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி உங்க அப்பா ஸ்டாலினோட அப்பா கலைஞர் கொடுத்தால 2 ஏக்கர். அதே மாதிரி 2 ஏக்கர் மலையில கொடுங்க, 2 ஏக்கர் இந்த மக்களுக்கு. நீ என்ன விவசாயம் செய்ய விவசாயம் செஞ்சுக்க. இல்ல ஏற்கனவே இருக்கிற விவசாய நிலத்துல 2 ஏக்கர் கொடு, அதுல விவசாயம் செஞ்சுக்கிட்டேன், அங்கேயே குடியிருந்துக்கிட்டேன். அவனுக்கான ரேஷன் கடை இல்லைங்க, அங்க அவனுக்கான மருத்துவமனை இல்லைங்க, அவனுக்கான அரசு பள்ளி இல்லைங்க. இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா இல்ல இருந்ததை புடிக்கிட்டாங்க. கடந்த 6 மாசமா, கடந்த 1 வருஷமா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பூராத்தையும் முடிக்கிட்டாங்க. ரேஷன் கடை காலி ஆயிருச்சு. அங்கிருந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல, அங்கிருந்த பள்ளிக்கூடம் இல்ல, அங்கிருந்த போக்குவரத்து இல்ல. ஆனா இன்றைக்கு நீங்க வந்து ஆளும் அரசு கேள்வி கேட்கறீங்கன்றதுனால கோவம் வந்த விசிகா இதெல்லாம் ஏன் அவர்களே அப்போ ஒரு பெரிய போராட்டமா எடுக்கல? இல்ல அதுதான் திரும்ப சொல்றேன், இந்த மக்களை கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள், விசிகா போன்ற கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள், திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஏமாத்துறேன். நாங்க தான் உங்களுக்கு ஒரு போராட்டத்தை, நாங்க தான் உங்களுக்கு உதவி செய்வோம். பட்டியலின மக்கள்னாலே அந்த டீம் தான் ஞாபகம் வரணும்ன்றது அவர்கள் திட்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க எதுவா இருந்தாலும் உங்களுக்கான போராட்டம், உங்களுக்கான பக்கபலம் எல்லாமே நாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை சுயமா போராட விடாம, நாம் தமிழர் கட்சி மாதிரி உண்மையிலே போராடக்கூடிய கட்சி அவங்களுக்கு ஆதரவா தெரிவிக்க விடாம, அவங்க கிட்டக்க போய் ஒண்ணு சேர்ந்து போராடி விடாம இந்த போராட்டத்தை தன்னுடைய ஜோல்நாப்பைகளே வச்சுக்கிறாங்க. இந்த போராட்டம் ஜோல்நாப்பைகளே இருக்கணும். ஏன் அவன் முதலாளி கம்யூனிஸ்டையும் அவனுடைய தலைமையும் திமுகவுக்கு விசுவாசமா இருக்கேன். உண்மையை சொல்லவா, இந்த நாடு நாசமா போறது காரணமே போராடுன்ற பேர்ல போலி போராளிகள் இருந்து ஏமாத்துறாள் அவன் தான். இதை தோல் உரிச்சு காட்டணும். உண்மையான மக்கள் பிரச்சனைக்கு எவன் போராடுறான் அவன் மட்டும் தான் இங்க நிக்கணும். எவன் ஒருவன் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, பிஜேபி கூட்டணி இருக்கானோ அதை இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டான். மாறாக அந்த போராட்ட வடிவத்தை மாத்தி அந்த போராட்டத்தை முழுமையா தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிருவேன். இந்த மக்கள் போராடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா. எந்த பிரச்சனையும், அதாவது இதுக்கான தீர்வே ஏற்படாது. அவர்களுடைய நோக்கம் இந்த நான் சொன்ன 4 கட்சிக்கு, குறிப்பா இந்த ஒட்டு தின்ன எச்சி சோறு நாய் ஒரு 4 கட்சி, திமுக,
அதனுடைய கூட்டணி கட்சிகள். கண்டிப்பா மக்களே அதிமுக புரிஞ்சுப்பாங்க அதனுடைய நீங்க எதை கூட்டணி சொல்றீங்க கட்சிகள். அப்படிங்கறத. குறிப்பா இங்க இருங்க வெசப்பயிலுக கேடுகட்ட வெசப்பயிலுக இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா போராட்டத்திலையும் பாருங்க, இந்த வெசத்தனமான வெசமியில பூராத்தி உள்ள இறக்கி இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுற மாதிரியே பேசி, மத்திய அரசுக்கு எதிராக பேசுற மாதிரியே பேசி, அந்த போராட்டத்தை தனதுள்ள வச்சுக்கிட்டு ஆளு வர்க்கத்துக்கு ஏவல் நாய்களா இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 4 கட்சி. அதுல முதன்மையானது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, இது மாதிரியான கட்சி. இவங்க தான் இந்த போராட்டங்களை பூரா தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தீர்வை ஏற்படுத்தாம, அந்த மக்களுக்கு ஒரு விடுவை ஏற்படுத்தாம, அவனுக்கு போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி. இப்ப வேற யாராவது நாடி போவாங்களா அந்த மக்கள்? இப்ப கம்யூனிஸ்டோ விசிகாவோ இந்த போராட்டத்தை எடுக்கலாட்டி வேற யாராவது நாடி போயிருவாங்கல்ல? ஆமா, அதனால ஒரு அதுக்கான போராட்டம் தீர்வு நடக்கணும், ஆனா கிடைக்கணும்ல? தீர்வு நோக்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மக்களை வச்சு போராடிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு அரசியலாவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவன் பேசுறதே பேச்சு, அவன் திட்டுறதே திட்டு, அவன் சொல்றதே இது. கடைசியில் என்ன செய்யலாம்? தோழர்கள்லாம் வாங்க, நம்ம சொன்னா இந்த தடவை நம்ம திமுக கூட்டணியில இருக்கோம், எந்தா இருந்தாலும் நம்ம பாத்துக்கிறோம், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க ரைட். இப்படின்னு கையை கட்டிட்டு போயிடும். நிச்சயமா அங்க உள்ள கல அரசியலே நீங்க தெளிவா புரிய வச்சிட்டீங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. இதான் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்க நத்தத்துல என்ன பண்றீங்களோ அதை இங்கேயும் பண்ண தொடங்கிட்டீங்க, புரிஞ்சுக்க முடியுது. களம் எப்படின்னா இருக்கு அம்பாசமுத்திரம்? களம் முழுமையாக இந்த மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிக்கிறாங்க கோகுல். ஏதாவது மாற்றம் வந்துருமா அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியுது. விஜயகாந்த் மாற்றுன்னு வந்தாரு, ஏமாத்திட்டு போயிட்டாரு. கமலஹாசன் மாற்றுன்னு வந்தாரு, ஏமாத்திட்டு போயிட்டாரு. இப்ப விஜய் மாற்றுன்னு வர்றாரு, இவரும் அவங்கள மாதிரி ஏமாத்திட்டு போக மாட்டாரு, என்ன நிச்சயம் அப்படின்ற கேள்வி இந்த மக்களுக்கும், இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வெகுஜன மக்களுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியினுடைய மாற்றம் நாம அவங்கள்ட்ட சொல்றது, 15 ஆண்டுகளா நாம் ஒரு கட்சி தனிச்சு நிக்குது. ஐயா விஜயகாந்தையும் பார்த்தோம், கண்டிப்பா. ஆனா நாங்கள் எடுத்த கொள்கையில மாறல, இன்ன வரையும் நிக்கிறோம். ஐயா அதனால மக்கள் இந்த மாதிரி மாற்று நாங்க இன்ன தயாரா வரையும் இருக்காங்கன்னு மாறல, சொல்றீங்க. இதே மாதிரி நிக்கிறோம். இன்னைக்கு விஜய் என்ன வந்திருக்காரு, நீங்க மாற்றம் பாக்குறீங்க. இவர்கள் யாரும் மாற்று கிடையாது. இவர்கள் மற்றும் ஒரு திராவிட கட்சி, மற்றும் ஒரு இந்திய தேசிய கட்சிகள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி. நாங்கள் தான் உண்மையான மாற்று. தமிழ் தேசியமே உண்மையான மாற்று. இந்திய தேசியத்திற்கும் திராவிட தேசியத்திற்கும் உண்மையான மாற்று தமிழ் தேசியம் தான். அந்த தமிழ் தேசியத்தினுடைய முதன்மையான கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான்றதை உறுதியா நாங்க சொல்றோம். அதனுடைய கோட்பாட்டிலே நாங்க நிக்கிறோம். இந்த மக்கள் எங்களை முழுமையா நம்புறாங்க. மிகப்பெரிய மாற்றத்தை அம்பாசமுத்திர மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றத்தை அவங்களே கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். எங்களுடைய கடின உழைப்பை கொடுக்குறோம். நிச்சயமா மக்கள் என்ன முடிவாக இருந்தாலும் முடிவை மனமாற ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமா மக்கள் இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு மாற்று அரசுக்கு வாய்ப்பை கொள்வாங்க நம்ம நம்பலாம். நன்றிங்க ரொம்ப நன்றிங்க. நன்றி கோகுல், வணக்கம், வாழ்த்துக்கள்.